இன்னைக்கு நாம் நியூட்ரிஷன் விஷயத்தில் டாப் இடத்துல இருக்கிற 3 பருப்பு வகைகள் பற்றி பேச போகிறோம். இந்த 3 பருப்புகளில் கால்சியம், இரும்பு சத்து நிறைய இருக்கும். புரோட்டீன் அதிகமாக இருக்கும். உடம்புல இருக்கிற பலவீனத்தை போக்கி நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய பருப்புகள் இதுதான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எலும்புகள் பலவீனமாக இருந்தால், மூட்டுகளில் வலி இருந்தால் அல்லது இரத்த குறைபாடு இருந்தால் கூட இந்த 3 பருப்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்ல உதவி பண்ணும். எல்லா பருப்புகளுமே நல்லது தான். மற்ற பருப்புகள் எல்லாம் பயனில்லாதது அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு கையில் இருக்கிற 5 விரல்களும் ஒரே மாதிரி இல்லாத மாதிரி ஒவ்வொரு பருப்புலையும் கிடைக்கிற சத்தும் அதனால் கிடைக்கிற பலனும் வேற வேற மாதிரி இருக்கும். சில பருப்புகள் புரோட்டீன் அதிகமாக தரும், சில பருப்புகள் கால்சியம் அதிகமாக தரும், சிலது ஃபைபர் அதிகமாக தரும். ஆனால் இந்த 3 பருப்புகள் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா மொத்த நியூட்ரிஷன் விஷயத்தில் ரொம்பவே பெஸ்ட்டு. அதனால தான் இதை உங்கள் டெய்லி டயட்டில் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்துக்கணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த 3 பருப்புகளுக்கு பிறகு இன்னொரு ரொம்ப யூனிக்கான பருப்பையும் பற்றியும் சொல்ல போகிறேன். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நியூட்ரிஷன் கணக்கில் பார்த்தா அது இந்த 3 பருப்புகளை மட்டும் இல்லை, மற்ற எல்லா பருப்புகளையும் விட பலமாக இருக்கும். அதனால் நேரத்தை வீணாக்காமல் இப்போவே விஷயத்துக்குள்ளே போயிட்டு எல்லா பருப்புகளையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். முதலாவது பருப்பு மசூர் பருப்பு. பருப்பு நியூட்ரிஷன் நிறைய கொண்ட ஒரு பருப்பு. இதில் கொழுப்பு ரொம்ப கம்மி, புரோட்டீன் அதிகம், அதே நேரத்தில் உடம்புக்கு தேவையான முக்கியமான மினரல்ஸும் இதில் இருக்கும். இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இதில் இருக்கிற சத்துக்கள் உடம்புக்கு சீக்கிரமாக எளிதாக சென்று சேரும். மசூர் பருப்பு உடம்புல புதுசாக ரத்தம் உருவாக உதவும். அதே சமயம் இது லைட்டான பருப்பு என்பதால் ஜீரணிக்கவும் ரொம்ப ஈஸி. இரத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, எப்போதும் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு, எடை சீக்கிரமாக ஏறுறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல பருப்பு. 100 கிராம் மசூர் பருப்புலேருந்து சுமார் 24 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். இது தாவரங்களில் கிடைக்கிற இரும்பு சத்துக்கு ஒரு சூப்பர் சோர்ஸ். அதனால் இரத்த குறைபாட்டை சரி பண்ணி ஹீமோக்ளோபின் லெவலையும் நன்றாக மெயின்டைன் பண்ண உதவும். இதில் கால்சியம் மிதமான அளவில் இருக்கும், பாஸ்பரஸ் நல்ல அளவில் இருக்கும். இதனால் எலும்புகளின் அடர்த்தி நல்லா மேம்படும். இதோட தன்மை சற்றே சூடு, அதனால் கபம், பித்தம் இதை சமநிலையில் வைக்க உதவும். மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு, ஜீரணம் சரியில்லாதவங்களுக்கு, இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமான பருப்பு. இதை சாப்பிட்டா தசைகள் ஸ்ட்ராங் ஆகும், உடம்புல ரத்தம் நல்லா உருவாகும், எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வர்ற சோர்வையும் இது நல்ல அளவில் குறைக்கும். ரெண்டாவது பருப்பு துவரம் பருப்பு. துவரம் பருப்பு நம்ம வீடுகளில் தினமும் சமையலில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பருப்பு. இதில் புரோட்டீன் நல்ல அளவில் இருக்கும், அதே சமயம் ஃபைபர், இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் மாதிரி சத்துக்களும் இதில் இருக்கும். துவரம் பருப்பு நீண்ட நேரம் வயிறு நிறைய வைத்துக்கொள்ள உதவும். அதனால் அடிக்கடி பசி எடுக்கிறது குறையும். இந்த பருப்பு ஜீரணத்துக்கு நல்லது, குடல் இயக்கத்தை சீராக வைக்க உதவும், உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுவதால் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தேர்வு. எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கூட துவரம்பருப்பு டெய்லி டயட்டில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நிலையான சக்தி கிடைக்கும், தசைகள் வலுவாகும், உடம்பு சீக்கிரம் சோர்ந்து போகாமல் இருக்கும். மொத்தமாக சொன்னால் தினசரி சாப்பாட்டில் நம்பிக்கையாக சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பருப்பு இதுதான். அடுத்தது பாசிப்பருப்பு. ரொம்ப பழமையான பருப்பு வகைகளில் ஒன்று. சுமார் 4500 வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியாவிலையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இதை விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. பழைய ஆயுர்வேத நூல்களில் கூட பாசிப்பருப்பை ரொம்ப லைட்டானதும் சுத்தமான உணவாகவும் சொல்கிறாங்க. இந்த பருப்பில் புரோட்டீன், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஃபோலிக் ஆசிட் மாதிரி முக்கியமான சத்துக்கள் நல்ல அளவில் இருக்கும். இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான எல்லா முக்கியமான அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும். பொதுவாக இறைச்சியில் கிடைக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸை இந்த வெஜ் பருப்பில் இருந்தே நாம் பெற முடியும். பாசிப்பருப்போட தன்மை குளிர்ச்சி, உடம்புல இருக்கிற 3 தன்மைகளையும் சமநிலையில் வைக்க உதவும். அதனால் எல்லா உடம்பு வகையினருக்கும் இது செட் ஆகும். குழந்தைகள், பெரியவர்கள், ஜீரணம் பலவீனமாக இருக்கிறவங்க, சர்க்கரை பிரச்சனை உள்ளவங்க, இதய பிரச்சனை உள்ளவங்க, ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பொருத்தமான பருப்பு. இந்த பருப்பு வயிற்றெரிச்சல், கேஸ் மாதிரி பிரச்சனைகளை குறைக்கும்.
லிவரை சுத்தம் பண்ண உதவும். உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும். எலும்புகளையும் தசைகளையும் வலுவாக்கும். எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல உதவி செய்யும். இப்போது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். வீடியோ தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னாடி 2 சின்ன விஷயங்களை சொல்லணும். இப்போது யூடியூப்பில் நம்ம வீடியோக்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷனில் போகிறது கம்மியாக இருக்குது. அதனால் புதுசாக வீடியோ வந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் யூடியூப் ஆப்பில் போய் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டேப்பில் கிளிக் பண்ணி நம்ம டெய்லி ஆன் சேனல் பக்கத்துக்கு போய் நேரடியாக வீடியோக்களை செக் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் விஷயத்துக்கு திரும்பி வரலாம். 3வது பருப்பு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பில் மற்ற எல்லா பருப்புகளை விட கால்சியம் அதிகமாக இருக்கும். அதனால் எலும்பு மூட்டு உடம்பு வலிமைக்கு இது ரொம்ப நல்ல பருப்பு. இதில் இரும்பு சத்தும் நல்ல அளவில் இருக்கும். அதனால் இரத்த குறைபாடையும் உடம்பு பலவீனத்தையும் குறைக்க உதவும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஹெவியான பருப்பு, ஜீரணிக்கும் நேரம் எடுக்கும். அதனால் ஜீரணம் பலவீனமாக இருக்கிறவங்க இதை நேரடியாக சாப்பிட்றத விட இட்லி தோசை மாதிரி புளிச்ச வடிவில் சாப்பிட்றது நல்லது. இதோட தன்மை சற்றே சூடு. நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டா உடம்பு சமநிலையில் இருக்கும். எலும்புகள் பலவீனமாக இருக்கிறவங்க, உடம்பு சோர்வாக இருக்கிறவங்க, மூட்டு வலி நரம்பு பலவீனம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவும். கடைசியாக ஒரு போனஸ் பருப்பு பற்றி பேசலாம். இது ரொம்ப பேர் கவனிக்காத பருப்பு. ஆனால் சத்துக்கள் விஷயத்தில் பார்த்தா இது வரைக்கும் நாம் சொன்ன எல்லா பருப்புகளையும் விட பலமாக இருக்கும். அந்த பருப்பு தான் கொள்ளு பருப்பு. இதில் புரோட்டீன் அதிகம், இரும்பு சத்தும் நிறைய இருக்கும். கொள்ளு பருப்பில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம் அளவும் மற்ற பருப்புகளை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். உண்மையாகவே சொன்னால் 100 கிராம் வேக வைத்த கொள்ளு பருப்புலேருந்து சுமார் 26 கிராம் புரோட்டீன், 6 முதல் 8 மில்லிகிராம் இரும்பு சத்து, கிட்டத்தட்ட 290 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும். அதனால தான் கொள்ளு பருப்பை ஒரு சூப்பர் பவர் பருப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பருப்பு தசைகளுக்கு நல்ல வலிமை தரும். எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கும். உடம்புல சேதமான திசுக்கள் சரியாக ரிப்பேராக உதவும். குறிப்பாக பெண்களுக்கும் வயதானவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சிறுநீரக கற்களை கரைக்கவும் உதவும். உடம்புல தண்ணீர் தேக்கம் ஆகிறத குறைக்கும். தேவையில்லாத கொழுப்பு சேர்வதையும் தடுக்கும். மெட்டபாலிசமும் ஜீரண சக்தியும் மேம்பட உதவும். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும். கொள்ளு பருப்போட தன்மை சூடானது. அதனால் இதை குளிர்காலத்தில் அல்லது மழை காலத்தில் தான் சாப்பிடுவது நல்லது. உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருந்தால், அடிக்கடி வயிற்றெரிச்சல், பிம்பிள்ஸ், அலர்ஜி மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த பருப்பை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இது உடம்புல ஹீட்டை அதிகப்படுத்தும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், இவ்வளவு சக்தி வாய்ந்த பருப்பு இருந்தும் இதை ஏன் நம்ம டாப் 3 பருப்புகளில் சேர்க்கல? காரணம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த பருப்பு தினமும் சாப்பிட்றதுக்கு ஏற்றது கிடையாது. முதல்ல இதோட சூடு தன்மை எல்லாருக்கும் செட் ஆகாது. அடுத்தது இதோட சுவை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். எல்லாருக்கும் அது பிடிக்காது. 3வது இதை தினமும் சாப்பிட்டா உடம்புல உலர்ச்சி, கேஸ் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளவு பவர் இருந்தாலும் இதை நம்ம தினசரி பருப்பு லிஸ்ட்டில் சேர்க்கல. உண்மையிலேயே ஆயுர்வேதத்தில் கூட கொள்ளு பருப்பை ஒரு உணவாக இல்லை, மருந்து மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் கொள்ளு பருப்பை ஒரு வாரத்தில் ஒரு முறை அல்லது அதிகபட்சம் 2 முறை மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே வேண்டாம். எப்போதும் குளிர்காலத்தில் அல்லது மழை காலத்தில் தான் எடுத்துக்கணும். கோடை காலத்தில் தவிர்க்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி 6 முதல் 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு தான் பயன்படுத்தணும். ஒரே நேரத்தில் அரை கப் அளவுக்கு மேலே சாப்பிடாதீங்க. உங்கள் இலக்கு அதிகபட்ச கால்சியம், இரும்பு சத்து, புரோட்டீன் பெறணுன்னா ஒரே ஒரு பருப்பை மட்டும் நம்பி இருக்காமல் இந்த 3 பருப்புகளையும் வாரம் முழுக்க மாறி மாறி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. உதாரணத்துக்கு திங்கள், செவ்வாய், புதன் மசூர் பருப்பு எடுத்துக்கலாம். வியாழன், வெள்ளி பாசி பருப்பு சாப்பிட்லாம். சனி, ஞாயிறு உளுத்தம் பருப்பு பயன்படுத்தலாம். குளிர்காலத்தில் வாரத்தில் ஒரு முறை கொள்ளு பருப்பையும் சேர்த்துக்கலாம். மேலும் இந்த பருப்புகள் நல்லா ஜீரணிக்கவும் சுவையும் கூட நல்லா இருக்கவும் நெய், சீரகம், பெருங்காயம், தாளிப்பு போடுறத மறக்காதீங்க. இதனால் சுவையும் கூடும், உடம்புக்கு கிடைக்கிற சத்துக்களும் இன்னும் நல்லா உட்கொள்ளப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை கவனிச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. தினமும் புதுசாக விஷயங்கள் கற்றுக்கிட்டு எப்போதும் ஹெல்த்தியாக இருங்க. நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.